100 கிராம் எடையால் 140 கோடி இந்தியர்களின் கனவு உடைஞ்சது அப்படின்றது செய்தி தான் நேற்று பெரும் பேசு பொருளாப்பட்டது. என்னன்னா 3 முறை ஒலிம்பிக் கலந்து கொண்ட அனுபவசாலி தான் வினோஸ் போகத். மட்டும் இல்லாம நேற்று ஒரே நாள்ல 3 போட்டியில கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு போனாங்க. எல்லாருமே நமக்கு கண்டிப்பா தங்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய உத்வேகம் பார்க்கும்போது நமக்கு இந்த டைம் வினோஸ் போகத் வந்து கண்டிப்பா தங்கம் அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தது. ஆனா அடுத்த நாள் வந்து இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு என்ன சொன்னாங்கன்னாக்கா, வினோஸ் போகத் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரணம்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன, இதுல என்ன சதி இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வினோஸ் போகத் 50 கிலோ எடைப்பிரிவில் தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எதுக்கு தகுதி நீக்கம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல நடந்த பாசிட்டான விஷயங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாள் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரான பிரிட்ஜி போசன் சரண் சிங் அவர் வந்து மல்யுத்த வீரர்களுக்கெல்லாம் பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுக்கப்புறமா டெல்லியிலேயே மல்யுத்த வீரர்கள்லாம் பயங்கரமா போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் போது வினோஸ் போகத் தான் அதில் கலந்து கொண்டாரு. அப்போ பிஜேபி கவர்மெண்ட் வினோஸ் போகத் உள்ளிட்ட பல பேர் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடுமையான பயிற்சி செஞ்சாரு. ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு இதுக்கான தக்க பதிலடி என்னுடைய விளையாட்டில் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒலிம்பிக்காக கடுமையான பயிற்சின்னு செஞ்சுன்னு இருந்தாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல தான் பாரிஸ் ஒலிம்பிக் நடக்க ஆரம்பித்ததுனால அதுலயும் இப்போ கலந்துக்கிட்டாரு. ரவுண்டு 16ல உலகின் நம்பர் 1 மல்யுத்த வீரரான ஜப்பானை சேர்ந்த சுதேஷ் என்பவரை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா உக்ரைனை சேர்ந்த வீராங்கனையும் ஜெயிக்கிறாங்க கால் இறுதியில. அதுக்கப்புறமா அரை இறுதியில வந்து கியூபா நாட்டை சேர்ந்த வீராங்கனையும் ஜெயிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி ஃபைனலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வினோஸ் போகத்துக்கு அதுக்கப்புறமா வெயிட் செக் பண்றாங்க. வெயிட் செக் பண்ணும்போது 2 கிலோ அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்கா, அவங்க சாப்பிட்ட ஊட்டச்சத்து உணவுகளும் அதுக்கப்புறமா குடிச்ச ஜூஸ் தான் இதுக்கு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மல்யுத்தம் அதுக்கப்புறமா இந்த குத்துச்சண்டையெல்லாம் ஒரு விதிமுறை இருக்கான். என்னன்னாக்கா வெயிட் செக் பண்றது. ஏன்னாக்கா அது முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு நியாயமான முறையில வாய்ப்பு உறுதி செய்யப்படுறதுக்கு தான் இந்த வெயிட் செக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இப்போ 2 கிலோ எடை கூடிடுச்சு இல்லையா, அதனால அது குறைக்க இரவு முழுவதும் தூங்காம கடுமையான உடற்பயிற்சிலாம் செய்யறாங்க. அப்படி இருந்தும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ஒரு 10 மணிக்கா வெயிட் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 100 கிராம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் ஒலிம்பிக் அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுறாங்க. இதுல என்னன்னா 2016ல ஒலிம்பிக் போட்டியில் இதே மாதிரி கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து 48 கிலோ பிரிவில் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது அப்பவும் வெயிட் கூடுதலா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கடுமையான பயிற்சி செஞ்சு அந்த எடையை குறைச்சு அந்த போட்டியில அவங்க கலந்துக்கிறாங்க. ஆனா இந்த தடவை 2 கிலோ கூடுதலா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப கடுமையான பயிற்சி செஞ்சும் அவங்க வந்து 100 கிராம் இப்போ கூடுதலா இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணதா சொல்லப்படுது. இதுல என்னன்னா இந்தியா சார்பா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில 117 பேர் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா மொத்தம் 140 பேர் அவங்களுக்காக போட்டிருக்காங்க. அந்த 140 பேருடைய வேலை என்னன்னாக்கா, அவங்களுக்கு அந்த பிளேயர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து என்னென்ன அது பார்க்கறது, ஹெல்த் இஷ்யூ, அதுக்கப்புறமா பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 140 பேர் போட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் இது ஏன் கவனிக்கலையே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பாக 3 மல்யுத்த வீரர்கள் கலந்துக்கிறாங்க மல்யுத்தம் போட்டியாக. அந்த 3 மல்யுத்த வீரர்களுக்கும் தனித்தனியா பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. ஆனா வினோஸ் போகத்துக்கு தனியா ஒரு பிசியோதெரபிஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்பது. ஏன்னா அரையிறுதிக்கு முன்னேறியும் அவங்களுக்கு தனியா ஒரு பிசியோதெரபிஸ்ட் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இதுல தெரிய வருது. அவங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறமா இதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக கிடைச்சிருந்தா அவங்க கண்டிப்பா தங்கம் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா சார்ந்தவங்க 300-400 பேர் இந்த ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிட்டு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அவங்க என்ன ஊட்டச்சத்து எடுக்கிறாங்களோ அதே தான் நம்ம இந்திய வீரர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா இது எல்லாமே சரியா வினோஸ் போகத்துக்கு கிடைக்கல அப்படின்றது தான் சொல்லப்படுது. அதெல்லாம் இவங்களுக்கு சரியா கிடைச்சிருந்தா, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தா கண்டிப்பா இவங்க தங்கம் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய உத்வேகம் பார்க்கும்போது கண்டிப்பா நான் தங்க அடிப்பேன் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் இருந்ததுனால கண்டிப்பா தங்க அடிக்க அதிக வாய்ப்பு இருந்தது. வினோஸ் போகத்துக்கு சப்போர்ட்டிங் இருந்தது கோச்சர் மட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பாக போட்டியிட்டு பதக்கம் வென்று கொடுத்த விஜேந்தர் சிங் என்ன சொல்றாருனாக்கா, கண்டிப்பா ஒரு விளையாட்டு வீரரால ஒரே நாளைக்கு 3-4 கிலோ கிட்ட குறைக்க முடியும். 100 கிராம்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இதுல ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. சரி, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வினோஸ் போகத் வந்து தகுதி நீக்கம் அடைஞ்சிட்டு பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்பியன்களில் ஒரு சாம்பியன், இந்திய நாட்டின் ஒரு பெருமை, ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிப்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைய பின்னடைவு வேதனை அளிக்கிறது. வலுவாக திரும்பி வாருங்கள். நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. சரி, இந்த வினோஸ் போகத் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அமெரிக்காவை சேர்ந்த சாரா என்பவர்கள் வந்து இந்த தங்கப்பதக்கம் மல்யுத்த போட்டிக்கான தங்கப்பதக்கம் அவங்களுக்கு கிடைக்க போறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே முதல் முறையா ஒரு வீராங்கனை மல்யுத்த போட்டியில இறுதிப் போட்டிக்கு சென்ற ஒரு பெருமை வினோஸ் போகத்துக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஃபைனலா வினோஸ் போகத் அவர்கள் எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா எனக்கு எதிரான போட்டியில் மல்யுத்தம் வென்று விட்டது, நான் தோற்றுவிட்டேன்.
என் தைரியம் எல்லாம் உடைந்து விட்டது. எனக்கு இப்போது வலிமை இல்லை. குட் பை மல்யுத்தம் 2001 to 2024 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுல சர்வதேச எதனா சதி இருக்குதா, இல்ல உள்நாட்டு விவரங்களால் இந்த நிகழ்வு நடந்ததா அப்படின்றது இந்திய அரசு தான் இதுக்கு தெளிவான பதில் மக்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி உண்மையை தெளிவுபடுத்த நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.